கண்ணியமானவர்களே, பாவத்துடைய அசராத் பயங்கரமானது. பாவத்துடைய அசராத் பயங்கரமானது. ஹஜருல் அஸ்வத் கல் எங்கள் அனைவர்களுக்கும் தெரியும். நஸல மினல் ஜன்னா, சுவர்க்கத்தில் இருந்து இறக்கப்பட்ட கல், சுவர்க்கத்தில் இருந்து இறங்கிய கல் உலகத்துடைய எந்த கல்லுக்கும் ஒத்து வராது. உலகத்துடைய எந்த கல்லுக்கும் அந்த கல் ஒத்து வராது. ஏனென்று சொன்னால் அது உலகத்துடைய கல் கிடையாது, அது சுவனத்துடைய கல். சொல்லிவிட்டு சொன்னார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், அது இறக்கப்படும் போது பாலை விட வெண்மையாக இருந்தது. பாலை விட வெண்மையாக இருந்தது. இப்பொழுது எந்த நிறத்தில் இருக்கிறது? ஹஜருல் அஸ்வத், கருத்த நிறத்தில் இருக்கிறது. சொன்னார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், சவ்வதத்ஹு ஹதாயா பனி ஆதம், ஆதமுடைய மக்கள், ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய பிச்சலங்கள், முஸ்லிம்கள் பாவக்கரத்தோடு அந்த கல்லை தொட்டு 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 முத்தமிட்டு அந்த கல்லு கருத்து விட்டது. எனவே ஃபிக்ஹுடைய உலமாக்கள் சொல்கிறார்கள், உங்களுடைய பச்சிளம் குழந்தைகளை, உங்களுடைய பால் குடி குழந்தைகளை தொழாதவனுக்கு முத்தமிடக் கொடுக்காதீர்கள். பாவம் செய்கிறவனுக்கு முத்தமிடக் கொடுக்காதீர்கள். ஹராத்தை செய்பவனுக்கு முத்தமிடக் கொடுக்காதீர்கள். வட்டியோட தொடர்புடையவனுக்கு முத்தமிடக் கொடுக்காதீர்கள். உங்களுடைய பெண் மக்களை திருமணம் முடித்துக் கொடுக்காதீர்கள். அவனோடு ஒரு சகனில் சாப்பிட வேண்டாம், அவனோடு கொடுக்கல் வாங்கல் செய்ய வேண்டாம். ஏன்? அந்த கருங்கல்லையே இந்த பாவக்கரங்கள் கருக்க செய்து விட்டது என்று சொன்னால் உங்கள் பச்சிலம் குழந்தையுடைய மிருதுவான சதையை இந்த பாவம் என்ன பாடுபடுத்தும்? சுபஹானல்லாஹ். எனவே கண்ணியத்துக்குரிய மேலான பெரியோர்களே, சகோதரர்களே, பாவத்துடைய அசராத் அது பயங்கரமானது. ஆரம்பத்தில் சொன்னேன் 3 விதமான சோதனை. இந்த 3 விதமான சோதனைகளுக்கும் 3 விதமான பாவங்களை சுட்டிக்காட்டினால் உலகத்துடைய நிலவரம் எதனால் நடக்கிறது என்ற தெளிவு பிறக்கும். அதிலிருந்து எங்களை திருத்திக் கொள்வதற்கு அது சந்தர்ப்பமாக அறியும் என்று நினைத்ததின் காரணமாக நான் இந்த தலைப்பை எடுத்திருக்கிறேன். கண்ணியமானவர்களே, காலத்துக்கு தேவையான, சூழ்நிலைக்கு தேவையான, முழு உலக முஸ்லிம்களுக்கும் தேவையான இக்கட்டான ஒரு தலைப்பு என்று சொன்னால் அது மிகையாகாது. முதலாவது, நோயை கொண்டு சமூகம் வாட்டப்படுகிறார்கள். பயங்கரமான நோய். 3 வயது குழந்தை, பெயர் கூட ஷிஃபா. ஒரு சத்திர சிகிச்சை மேற்கொள்ளப்பட்டது. ஹார்ட்டில் ஒரு ஓட்டை. அவருடைய அந்த குழந்தையுடைய அப்பா சந்திக்கிறார். ஹஸ்ரத், நோயை கொடுப்பது அல்லாஹ், அதை நாம் பொருந்திக் கொள்வோம். நோய்க்கு சொந்தக்காரன் ரப்பு அல்லாஹ், அதற்கு ஷிஃபாவுக்கும் சொந்தக்காரன் அந்த ரப்பு அல்லாஹ் தான். நோயை நாம் பொருந்திக் கொள்வோம், அது பிரச்சனை கிடையாது, சோதனை. ஆனால் அந்த 3 வயது குழந்தை வீட்டில் இருந்து அந்த சத்திர சிகிச்சைக்கு செல்வதற்காக வேண்டி, என்னை ஆறுதல் படுத்துவதற்காக வேண்டி, அப்பா அழ வேண்டாம் அப்பா, நான் போய் ஒரு பிளாஸ்டர் ஒட்டி கொண்டு வருகிறேன். அவருடைய கண்கள் கண்ணீர் கொட்டுகிறது, அவருடைய கண்கள் கண்ணீர் சிந்துகின்றன. இன்று அந்த சத்திர சிகிச்சை மேற்கொள்ளப்பட்டு 3 வருடங்களையும் தாண்டிவிட்டது. அந்த குழந்தையுடைய ஹார்ட்டையும் மூளையையும் தவிர வேற எந்த இயக்கமும் கிடையாது, எந்த உறுப்பும் இயங்குவது கிடையாது. 24 மணித்தியாலமும் அந்த குழந்தையை சுமந்த வண்ணம் இருக்க வேண்டும். என்ன பாவம் செய்தது அந்த குழந்தை? என்ன பாவம் செய்தது? கண்ணியமானவர்களே, உதாரணத்துக்கு ஒன்றை சொல்கிறேன். சமூகத்தில் நடக்கக்கூடிய ஒன்றை சொன்னால் தான் எங்களுடைய புத்திக்கு படும் என்ற காரணத்தினால் சொல்கிறேன். இது மாதிரி எத்தனை விதமான நோய்கள். எங்கள் அனைவர்களையும் அல்லாஹ் இது போன்ற நோய்களை விட்டும் பாதுகாப்பானாக, அந்த குழந்தைக்கும் ஷிஃபாவை கொடுப்பானாக. நோயை கொண்டு சமூகம் வாட்டப்படுகிறது. கண்ணியமானவர்களே, வைத்தியம் 1000 காரணங்களை எடுக்கலாம். நெலும்பால் வருகிறது, பன்றியால் வருகிறது, எலியால் வருகிறது, பறவையால் வருகிறது, கிருமியால் வருகிறது, அந்த நாட்டில் இருந்து வருகிறது, இந்த நாட்டில் இருந்து வருகிறது என்று வைத்தியம்
1000 காரணங்களை கட்டலாம். ஆனால் அல் குர்ஆன் அல் ஹதீஸ் சொல்லுகின்ற ஒரே காரணம், எந்த சமுதாயத்தில் விபச்சாரம் தலை விரித்து ஆட ஆரம்பிக்குமோ அந்த சமூகம் கேள்விப்படாத கொடூரமான விதம் விதமான நோய்களை கொண்டு வாட்டி வளைக்கப்படும் என்று சொன்னார்கள். மா பஹரத்தில் ஃபாஹிஷத்து ஃபி கௌமின் கத் تعمل بها فيهم علانية إلا ظهرهم الطاعون والأوجاع التي لم تكن في أسلافهم. என்ன சொன்னார்கள் அருமை தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்? புது புது பெயர்களை தாங்கிய நோய்களை கொண்டு வாட்டப்படுகிறார்களா? பெயரே கண்டுபிடிக்கப்படாத நோய்களை கொண்டு வாட்டப்படுகிறார்களா? எந்த நோய் வந்தால் அதற்கு வைத்தியர்கள் இதுதான் கடைசி நோய் என்று முடிவு கட்டி டிக்கெட்டை வெட்டி வீட்டுக்கு அனுப்புகிறார்களா? காரணம் எந்த காரணமும் அல்ல, சமூகத்தில் விபச்சாரம் தலைவிரித்து ஆடுகிறது. கண்ணியத்துக்குரிய மேலான பெரியோர்களே, சகோதரர்களே, சாதாரணமான பாவமா? உள்ளத்தில் கொஞ்சம் கை வைத்து சிந்தித்து பாருங்கள். அந்நியர்களை விடுங்கள், எங்கள் முஸ்லீம்களுடைய ஹாலாத் எந்த அமைப்பில் போய்கொண்டிருக்கிறது? சாதாரணமான பாவமா? உடம்பால் செய்யக்கூடிய அல்லாஹ்வுக்கு ஆக வெறுப்பான பாவம், அல்லாஹ்வுடைய கோபத்தை தூண்டக்கூடிய பாவம், அல்லாஹ்வுடைய தண்டனையை சொந்தமாக்கக்கூடிய பாவம். ஏனென்றால் இதுதான் முதலாவது அல்லாஹ்வுக்கு துரோகம் செய்கின்ற பாவம். இதைத்தான் மனிதர்கள் ஒளித்து ஒரித்து மறைத்து மறைத்து ஊடு கடந்து கடல் கடந்து நாடு கடந்து செய்கின்ற பாவம். எங்கே அல்லாஹ் பார்க்க போகிறான் என்று கங்கணத்தோடு செய்கின்ற பஞ்சமா பாதகம். எனவேதான் இது தக்வாவுக்கு செய்கின்ற முதலாவது துரோகம், அல்லாஹ்வுக்கு பிடிக்காத பாவம். சொன்னார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ஏ ஆண்களே, நீங்கள் பத்தினித்தனமுடையவர்களாக இருங்கள், பேணுதலுடையவர்களாக இருங்கள், தக்வா உள்ளவர்களாக இருங்கள். அப்பொழுதுதான் உங்களுடைய பெண் மக்களிடத்தில் பேணுதலை பத்தினித்தனத்தை எதிர்பார்க்கலாம். ஒரு சஹாபி வருகிறார், யா ரசூலல்லாஹ், பெரும் பெரும் சஹாபாக்கள் எல்லாம் இருக்கிறார்கள். அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு, உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு, உஸ்மான் இப்னு அஃபான் ரலியல்லாஹு அன்ஹு, அலி இப்னு அபி தாலிப் ரலியல்லாஹு அன்ஹு, அப்துர்ரஹ்மான் இப்னு அவுஃப் ரலியல்லாஹு அன்ஹு, முஆத் இப்னு ஜபல் ரலியல்லாஹு அன்ஹு போன்ற பிரம்மாண்டமான சஹாபாக்கள் இருந்து கொண்டிருக்கிறார்கள். ஒரு மனிதர் வருகிறார், யா ரசூலல்லாஹ், எனக்கு விபச்சாரம் செய்ய எனது மனது நாடுகிறது நாயகமே, அனுமதி தாருங்கள். எப்படி இருக்கும் சஹாபாக்களுக்கு? கொதித்தெழுந்தார்கள், நிறங்கள் சிவத்து விட்டன, ரோமங்கள் சிலிர்த்து விட்டன. சில சஹாபாக்கள் உரையில் இருந்த வாளை உருவிக்கொண்டார்கள். தஅனி யா ரசூலல்லாஹ் அத்ரிபூனகஹு, யா ரசூலல்லாஹ் விடுங்க, உங்கள்கிட்ட வந்து விபச்சாரம் செய்ய அனுமதி கேட்கிறானா? உடுங்க நாயகமே, இவனுடைய தலையை 2 துண்டாக ஆக்குறேன் என்று கொதித்தார்கள் சஹாபாக்கள். ஆனால் அருமை தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கோபப்படவில்லை, ஆத்திரப்படவில்லை, ஆக்ரோஷப்படவில்லை. அந்த மனிதரை அழைத்தார்கள், பக்கத்திலே அழைத்து இவர்களுக்கு பக்கத்தில் அமர வைத்து அவருடைய நெஞ்சத்தின் மீது கையை வைத்து கேட்டார்கள், உனக்கு தாய் இருக்கிறாளா? ஆம் யா ரசூலல்லாஹ், தாய் இருக்கிறாள். உன்னுடைய தாயுடன் இன்னொருத்தன் விபச்சாரம் செய்வதை விரும்புவாயா? இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன், நிச்சயமாக சத்தியமாக சொல்கிறேன் நாயகமே, ஒரு போதும் விரும்ப மாட்டேன். உனக்கு மனைவி இருக்கிறாளா? நீ திருமணம் முடித்திருக்கிறாயா? ஆம் யா ரசூலல்லாஹ். உன்னுடைய மனைவியுடன் இன்னொருத்தன் படுக்கையை பகிர்ந்து கொள்வதை நீ பார்த்து ரசிப்பாயா? இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன், நிச்சயமாக சத்தியமாக சொல்கிறேன் நாயகமே, ஒரு போதும் விரும்ப மாட்டேன். முஹம்மதே முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அடுக்கிக் கொண்டே போனார்கள். சகோதரி மகள் வந்த மனிதர் மறுத்துக் கொண்டே போனார். கடைசியாக கேட்டார்கள், இறுதியாக கேட்டார்கள், இந்த பார், நீ விபச்சாரம் செய்ய அனுமதி கேட்கிறாய். நீ விபச்சாரம் செய்ய போகின்ற பெண் ஒன்றிருப்பின் ஒருத்தனுக்கு தாயாக இருப்பாள், அல்லது ஒருத்தன் கட்டிய மனைவியாக இருப்பாள், அல்லது ஒருத்தனுடன் கூட பிறந்த சகோதரியாக இருப்பாள், அல்லது ஒருத்தனுக்கு பிறந்த மகளாக இருப்பாள்.
நீ அந்த பெண்ணுடன் விபச்சாரத்தில் ஈடுபடுவதன் மூலமாக அந்த வீட்டு பெண்ணுடைய ஆணுக்கு எப்படி விருப்பமில்லாமல் இருக்குமோ மீறி நீ அந்த விபச்சாரத்தில் ஈடுபட்டால் நீ விரும்பாத செயலை அல்லாஹ் உன்னுடைய வீட்டு பெண்மணியின் மூலமாக நடத்தாட்டுவான் என்றார்கள். சாதாரணமான விஷயமா கண்ணியமானவர்களே? அந்த சஹாபி பின்னால சொல்கிறாரு, என்ற வாழ்க்கையில இதற்கு பின்னால் விபச்சாரத்தை போன்று வெறுப்பூட்டக்கூடிய பாவம் என்ற உள்ளத்தில் தோன்றி மறைந்தது கிடையாது. தீவானு ஷாஃபிஈ, இமாம் ஷாஃபிஈ ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களுக்கு ஒரு பைத் கோர்வை இருக்கிறது, தீவானு ஷாஃபிஈ. இதுல இந்த சம்பவத்துக்கு தோதுவாக ஒரு பைத்தை கொண்டு வருகிறார்கள். இன்ன ஸினா தைனூன், ஸினாவை பொறுத்தவரைக்கும் கடன். ஒரு மனிதன் விபச்சாரத்தில் ஈடுபட்டு விட்டான் என்று சொன்னால் அவனை பொறுத்தவரைக்கும் அவன் கடன் எடுத்து விட்டான். கடனுடைய நியதி எங்கள் அனைவர்களுக்கும் தெரியும். கடனுடைய நியதி அது எடுத்தால் திருப்பி கொடுக்கப்பட்டே தீர வேண்டும். அது யாராக இருந்தாலும் சரி, யாராக இருக்கலாம், சஹாபியாக இருக்கலாம், யாராக இருக்கட்டுமே, அடுத்தவனுக்கு கொடுக்கக்கூடிய கடன் இருந்தால் அதை கொடுக்காமல் அவனுக்கு சொர்க்கம் கிடையாது. திர்மிதியுடைய ரிவாயத் சொன்னார்கள் அருமை தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ஒரு மனிதன் ஏலான் கொடுக்கப்படுகிறது, தீனுல் இஸ்லாம் மேலோங்குவதற்காக வேண்டி கலிமத்துல்லாஹ், அல்லாஹ்வுடைய கலிமா லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் என்ற கலிமா மேலோங்க வேண்டும். காஃபிர்களோட யுத்தம் தொடுப்பதற்காக வேண்டி தஷ்கீல் பண்ணப்படுகிறது, ஏலான் கொடுக்கப்படுகிறது. எடுக்கிறார், உருவுகிறார், வாளை ஏந்துகிறார், காஃபிர்களுடைய கூட்டத்தில் பாய்கிறார், வெட்டி சாய்க்கிறார். இவருடைய கை துண்டாக்கப்படுகிறது, கால் உடைக்கப்படுகிறது, காது வெட்டப்படுகிறது, நாக்கு அறுக்கப்படுகிறது, மூக்கு துண்டிக்கப்படுகிறது, கழுத்து துண்டாக்கப்பட்டு அவனுடைய உடம்பு சல்லீரை போன்று ஆக்கப்படுகிறது. ஒரு விடுத்தம், 2 விடுத்தம், 3 விடுத்தம். அவன் ஷஹாதத்துடைய அந்தத்தை அடையட்டுமே. அடுத்தவனுக்கு கொடுக்க வேண்டிய கடன் இருந்தால் அந்த ஷஹீதுக்கு கூட சொர்க்கம் செல்வது ஹராம் என்றார்கள் ரசூலுல்லாஹ். சாதாரணமான விஷயமா கண்ணியமானவர்களே? சாதாரணமான விஷயமா? எனவே இமாம் ஷாஃபிஈ ரஹ்மத்துல்லாஹி அலைஹி இந்த விபச்சாரத்தை கடனுக்கு ஒப்பாக்கினார்கள். ஃபஇன் அக்ரல்தஹு கானல் வஃபா மின் அஹ்லி பைத்திக ஃபஅலமி. அந்த கடன், விபச்சாரம் என்ற கடன் எப்படி நிறைவேற்றப்படும் தெரியுமா? தன்னுடைய வீட்டு பெண்மணியின் மூலமாக அந்த கடன் நிறைவேற்றப்படும் என்றார்கள் இமாம் ஷாஃபிஈ ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள். கண்ணியமானவர்களே, சாதாரணமான பாவமா? புதிதாக ஒரு கணிப்பீடு வந்திருக்கிறது, எங்களுடைய நாட்டுடைய கணிப்பீடு. ஓரிரு வருடங்களுக்கு முன்னால் வந்த கணிப்பீடு. சுமார் 1800 லட்சம் பேருக்கு எய்ட்ஸ் நோய் வந்திருக்கிறது. 1800 லட்சம் பேருக்கு எய்ட்ஸ் நோய் வந்திருக்கிறது. இது விபச்சாரத்தின் மூலமாகவே பரவக்கூடிய கொடூரமான நோய். அதிலேயும் ஆச்சரியம் என்ன தெரியுமா? 50 பேர் முஸ்லிம்கள். 50 பேர் முஸ்லிம்கள். அதிலேயும் ரத்த கண்ணீர் வடிக்க வேண்டிய விடயம் 50வது நபர் யார் தெரியுமா? 50வது நபர் யார் தெரியுமா? 16 வயதை எட்டிய வாலிப பெண். மத்திய மாகாணத்தைச் சேர்ந்த ஒரு வாலிப பெண். கண்ணியமானவர்களே, யார் இவள்? யார் இவள்? திருமணம் முடித்து குடும்ப வாழ்க்கை நடத்தக்கூடியவளா அல்லது வியாபார நிமித்தமாக வெளிநாடு போய் வரக்கூடியவளா? கிடையாது. பாடசாலையில் படிக்கக்கூடிய மாணவி, ஓலெவல் ஏலெவல் செய்யக்கூடிய மாணவி, அல்லது ஓலெவல் ஏலெவலை செய்துவிட்டு பிரைவேட் கோர்சஸ்களுக்காக வேண்டி, தனியார் கிளாஸஸ்களுக்காக வேண்டி டியூஷன் கிளாஸ் வந்து போகின்ற மாணவி. சமூகம் எங்கே போய்க் கொண்டிருக்கிறார்கள்? சமூகம் எங்கே போய்க் கொண்டிருக்கிறது? இனி எங்களும் கண்ணியமானவர்களே சமூகத்தில் தலை நிமிர்ந்து வாழ்வது. எனவே ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், எந்த சமுதாயத்தில் விபச்சாரம் தலை விரித்து ஆட ஆரம்பிக்குமோ அந்த சமுதாயத்தை அல்லாஹ் பயங்கரமான நோய்களை கொண்டு வாட்டுவான் என்றார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அதைத்தான் இந்த சமூகத்தில் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இது முதலாவது சோதனைக்குரிய காரணம்.